அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலில் தாவேக அதிபன்மையான இடங்களில் வெற்றி பெற்று தற்போது ஆட்சி அமைத்திருக்காங்க. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலும், திருச்சி இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு, அதாவது 1ஆம் நம்பர் என சொல்லக்கூடிய திருச்சி கிழக்கிலும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். இந்த போட்டியில் 2 தொகுதிகளுமே அவர் அமோக வெற்றி அடைந்தார். இதன்படி திருச்சி கிழக்கு தொகுதியை பார்க்கும்போது 91,381 வாக்குகள் வித்தியாசத்துல, அதாவது 91,381 வாக்குகள் பெற்று, அதாவது ஏறக்குறைய 50% வாக்குகள் பெற்று அமோக வெற்றி அடைந்தார். அவரை போட்டியிட்ட திமுகவுடைய வேட்பாளர் இனிக்க வேதராஜ் அவர்களும் அதன் அளவுக்கான ஒரு 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இதற்கு முன்பாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே இடத்தில் போட்டியிட்ட அதிமுகவில் போட்டியிட்டவர் சொற்ப வாக்குகள் எடுத்து, அதாவது டெபாசிட் இழந்தார் என்றே சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டதன் காரணமாக தற்போது ஆட்சி அமைவதற்கான நேற்று நடைபெற்றது. இதற்கு முன்பாக அவர்கள் கிழக்கு தொகுதியை, ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் திருச்சி கிழக்கு தொகுதியை ஜோசப் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்திருந்தார். இதன் அடிப்படையில் தற்போது அரசு எதிர்ப்பு தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் வரக்கூடிய நேரங்களில் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.